இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றிகள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டு இருக்கிறது மிளகாய் சாகுபடி. இந்த மிளகாய் சம்பா, அதாவது சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகாவில் விளைவிக்கப்படுகின்றது. சம்பா வத்தல் மிளகாய். இது ஜனவரி மாதம் பயிர் செய்யப்பட்டுள்ளது. அதாவது நாத்தாங்கால் முறையில் விதை நேர்த்தி செய்து கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த கன்றுகளை 45 நாட்கள் ஆன பின்னர் அதை கன்றுகளை பிடுங்கி ஜனவரி மாதத்தில் பயிர் செய்யப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களான மிளகாய் விவசாயம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பூ, பிஞ்சு, பழம் எல்லாமே மகசூல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் செடியில் இலை கொஞ்சம் இலை சுருட்டல் நோய் இருக்கிறது. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது போக வெள்ளை, மஞ்சள் நிறத்திலேயும் அந்த பச்சை நிறம் குறைந்து காணப்படுகிறது. இது ஒரு விதமான நோய் தாக்குதல். பூச்சிக்கொல்லி மருந்துகள், அந்த இயற்கை மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்த ஒரு சில நோய்களிலிருந்து விடுபடலாம். இல்லை, காய்ப்புத்திறன் என்பது நன்றாகவே இருக்கிறது. இந்த மாதம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பூவுகளும் தொடர்ந்து எடுத்து காய்ப்பு போதுமான அளவு இருக்கிறது. இந்த சம்பா மிளகாய் விவசாயம் என்பது ஒரு தண்ணீர் மிதமான தண்ணீர் இருந்தாலே போதுமானது தான். அது ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் பாய்ச்சினாலே போதுமானது. இது கரிசல் பூமி. இது செம்மண் கலந்த பூமியில் குறைந்தது ஒரு 7 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் பாய்ச்சுற மாதிரி இருக்கும். இது ஒரு ஏக்கருக்கு குறைந்தது ஒரு 700 கிலோவிலேருந்து ஒரு 1000 கிலோ, ஒரு டன் வரைக்கும் ஈல்டு வரக்கூடியது. ஒரு சில கிளைமேட்டை பொறுத்து ஈல்டு கொஞ்சம் கூடும், இல்லை குறையும். இங்கே பாரு. ஆனால் இந்த வருஷம் ஈல்டு குறைவாக தான் இருக்கிறது. அது என்ன காரணம்னா, டிசம்பர் மாதம் பெய்த மழை கொஞ்சம் அளவிற்கு அதிகமாக பெய்தனால செடிகளும் சேதாரம் அடைந்திருக்கிறது. இது போக வேர்ப்புழு விழுந்திருக்கிறது. இது போக பலவிதமான இயற்கை சீற்றங்களினால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பரவாயில்லை. ஒரு மேக்ஸிமம் ஒரு 50% ஈல்டு வர்ற அளவுக்கு தான் இந்த வருஷம் மிளகாய் ஈல்டு இருக்கிறது. ஆனால் விலை போதுமான விலை கிடைக்கவில்லை. போன வருஷம் ஒரு கிலோ 220 ரூபா வரைக்கும் போச்சு. ஆனால் இந்த வருஷம் ஒரு கிலோ 140, 160 தான் போகுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற செடியில் காய் இருக்கிறத பார்க்கலாம். அந்த காய் இது சம்பா ரகனால காய் நீளமாக உள்ள விதைப்பிடிப்பு அதிகமாக இருக்கும். பழங்களும் பார்த்தீங்க அப்படின்னா எடை அதிகமாகத்தான் இருக்கும். இது போக இது நாட்டு மிளகாய் வகையை சார்ந்ததுனால இதோட காரத்தன்மை என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆந்திரா மிளகாய், அதர் ஸ்டேட் மிளகாய் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் விருதுநகர், சாத்தூர், கோயில்பட்டி ஏரியாவில் விளக்கூடிய இந்த சம்பா மிளகாய்க்கு கொஞ்சம் மதிப்பு அதிகம். இந்த சம்பா மிளகாய் சாகுபடி என்பது மிகவும் சவாலான சாகுபடியாகத்தான் இருக்கிறது. இந்த செடியில் கொத்தாக காய் இருக்கிறத பார்க்கலாம். இருந்தாலும் இந்த மிளகாய் என்பது 6 மாத வெள்ளாமை வகையை சார்ந்ததாகும். இந்த மிளகாய்க்கு உர மேலாண்மைன்னு சொல்லும்போது காடை உழுது அதை பராமரிக்கும் போது தொழு உரம் இதெல்லாம் போட்டுடணும். இது போக நட்டு ஒரு 20 நாளைக்கு பிறகு தேவையான வளர்ச்சி ஊக்கி, இது போக மருந்துகள்லாம் தெளிக்கிற மாதிரி இருக்கும். போக டிஏபி உரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூரியாவும் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் போக நோய் தாக்குதல் என்பது அதிகமாகவே இதுக்கு இருக்கும். குறைந்தது இந்த மிளகாய் விவசாயத்தில் நோய் தாக்குதலை சரியாக கட்டுப்படுத்தவில்லை என்றால் முழு மகசூலையும் இல்லாத அளவுக்கு நஷ்டம் ஏற்படுத்திவிடும்.
ஆனால் இந்த மிளகாய் விவசாயம் வந்து லாபகரமான விவசாயம்தான். ஆனால் எச்சரிக்கையாக நோய் தாக்குதல், உர மேலாண்மை என்பது சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இது முழுவதும் நட்டம் ஏற்படக்கூடிய ஒரு சவாலான விவசாயமாக தான் இருக்கிறது. இது வந்து பறிக்கிறதுலேருந்து மிளகாய் பறித்து பழத்தை காய போட்டு காய்ந்த மிளகாயில் வந்து தரம் பிரித்து அதில் சோடையான மிளகாயெல்லாம் பிரித்து அந்த பின்னர் அந்த மிளகாயை வந்து விற்பனை சாலைக்கு கொண்டு போகிறதுக்குள்ள விவசாயி வந்து பெரும் சவாலாகத்தான் இருக்கிறது. இந்த மிளகாய் என்பது இது வந்து கரிசல் பூமியினால் மேக்சிமம் வந்து ஒரு 15-20 நாளைக்கு ஒரு தான் தண்ணி பாய்ச்சப்படுகிறது. ஆனால் பனிக்காலங்களில் இந்த மிளகாய் செடியில் வந்து இலை சுருட்டல் நோய் தாக்கல் வரும். இதுபோக பனி அதிகமாக பெய்யும் பொழுது இலை சுருட்டல் நோயின் காரணமாக பிரச்சனைகள் அதிகமாக வரும். இப்போ இந்த செடியை பார்த்தா உங்களுக்கு தெரியும், செடியில் இலையெல்லாம் உதிர்ந்துருச்சு, இதில் ஏதோ நோய் கிருமி தாக்கியிருக்கு. ஆனால் எவ்வளோ தான் மருந்து அடித்தாலும் இந்த மாதிரி நோய் கிருமிகள் தாக்கின செடியை வந்து அகற்றி விட வேண்டும். ஆனால் இந்த மிளகாயை பொறுத்தவரை நோய் கிருமிகள் தாக்காமல் செடியை கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா மிகவும் லாபகரமான பயிர் தான். பட் நோய் கிருமிகள் ஒரு செடியில் தாக்கிருச்சுன்னா அந்த செடியிலேருந்து மறு செடிகளுக்கு வந்து ஈஸியாகவே பரவி செடி ஃபுல்லாக நோய் கிருமிகள் தாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த மிளகாயை ஜனவரி மாதம் நட்டின நாட்களிலிருந்து குறைந்தது ஒரு 2 மாதம் வரைக்கும் தண்ணீர் பாய்ச்சாமல் மேக்சிமம் காய்ந்த அண்டு மழை தண்ணியிலேயே வர வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மழைக்காலங்களில் செடியை மட்டும் வளர்த்துட்டோம் அப்படின்னா பனிக்காலம் முடிந்த பின்னர் இதற்கு கொஞ்சம் கவனிப்பு அதிகமாக கவனித்தோம் அப்படின்னா மேக்சிமம் மிளகாய் சாகுபடி என்பது சக்ஸஸ்ஃபுல்லாகவே பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சம்பா, அதாவது நாட்டு சம்பா வகையை சார்ந்த மிளகாய் தான். ஆனால் நாட்டு சம்பா என்பது காரத்தன்மை வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும். இதுபோக இது மதிப்பு கூட்டு பண்ணும்பொழுது இதோட ரெட் கலர் சிவப்பு தன்மை வந்து மிகவும் அதிகமாகவும், காரம் வந்து இது வந்து காரம், அதாவது உரப்பு வந்து மித்த சம்பா வகையை கம்பேர் பண்ணும்போது இதோட உரப்பு தன்மை என்பது மிகவும் அதிகம். அதனால தான் விருதுநகர் மிளகாய் என்பது மிகவும் மதிப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற செடியில் வந்து பூ வந்து அதிகமாக இருக்கிறது. இந்த பூ வந்து இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னே மழை பெய்ஞ்சிது. அந்த மழை பெஞ்சதில் வந்து பூ வந்து புதுசாக எடுத்திருக்கு. இந்த பூ வந்து அடுத்த பிஞ்சு விட்டு காய் வருவதற்கு ரெடியாகி கொண்டிருக்கிறது. இப்படியாக மிளகாய் வந்து குறைஞ்சது ஒரு 3வது மாதம் வரும்போது ஒரு 90 நாள் ஆகும்போது பூ, பிஞ்சு, காய், இது போக பழுத்த பழம் வந்து இருக்கும். அதுபோக தொடர்ந்து செடியை சரியான முறையில் கவனித்து வந்தால் மேக்சிமம் வந்து ஒரு மேலும் ஒரு 2 மாதங்களுக்கு நல்ல மகசூல் பெறலாம். ஆனால் இன்றைய நவீன விவசாயத்தில் வந்து ஒரு ஏக்கர்லேயே வந்து 2 டன்னு 3 டன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது எந்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படும்னு தெரியல. ஆனால் எங்களை பொறுத்தவரை மேக்சிமம் ஒரு ஏக்கரில் வந்து ஒரு 10 குண்டால் எடுக்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல் தான். ஒரு சில டைமிங்கில் வந்து 10லேருந்து ஒரு 12 குண்டால் வரைக்கும் வரும். ஆனால் ஆவரேஜ் வந்து ஒரு 5லேருந்து 7 குண்டால் தான் ஆவரேஜு. இது வந்து நாங்கள் மேக்சிமம் வந்து செயற்கை மருந்துகள், செயற்கை பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துகிறத வந்து மேக்சிமம் குறைச்சிட்டோம். ஆனால் முந்தி காலங்கள்லாம் இந்த அளவுக்கு நோய் கிருமிகள் தாக்குறது வந்து கிடையாது. ஆனால் இப்போ அதிகமாக நோய் கிருமிகள் தாக்குதல் என்பது இருக்குது. அதனால் மகசூல் வந்து குறைவாகத்தான் இருக்குது. இது போக வந்து காலநிலை மாற்றத்தினால் மிளகாய் சாகுபடி என்பது மிகவும் சவாலானதாகவே இப்பொழுது இருக்கின்றது. அதையும் தாண்டி மிளகாய் சாகுபடியில் வந்து நல்ல லாபம் தரக்கூடியது தான். பட்டு விலைகள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுனால மிளகாய் சாகுபடி இந்த வருஷம்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஏன்னா 140 ரூபா ஒரு குண்டால் வந்து 14,000, ரொம்ப நல்லா பத்தலாக இருந்துச்சு அப்படின்னா 16,000 தான் சாத்தூர் மார்க்கெட்டு, விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள சாத்தூர் மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகுது. ஆனால் இது வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஏன்னா ஒரு ஏக்கரில் வந்து விவசாயம் பார்க்குறதுக்கு வந்து இந்த மிளகாய் வந்து விதை வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபா செலவாயிரும்.
இது போக அந்த விதையை வந்து பராமரித்து சீட்லிங் பண்ணி அதை நாற்று ரெடி பண்ணி அந்த நாற்றை வந்து ஒரு ஏக்கரில் வந்து அதை பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு ஒரு 5000 செலவாயிரும். இது போக வந்து உர மேலாண்மைன்னு சொல்லும்போது மேக்ஸிமம் ஃபஸ்ட் டைம், அதாவது சிறிய செடியாக இருக்கும்போது உரம் பயிரிடணும். அடுத்து மீடியம் ஒரு 1.5 மாத காலமானது பிறகு ஒரு தடவை உரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து பழங்கள் வந்ததுக்கு பிறகு உரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து கண்டினியூ ஆகுறதுக்கும் உரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது உரம் வந்து குறைஞ்சது இந்த விவசாயம் வந்து 6 மாத விவசாயத்தில் வந்து உரத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30,000 செலவாகிற மாதிரி இருக்கும் பல்வேறு விதமான உரங்களுக்கு. இது போக உழவு செலவு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஒரு 5000 செலவாகும். எப்படி பார்த்தாலும் செலவு மட்டுமே ஒரு ஏக்கருக்கு ஒரு 50,000 செலவாயிரும். இது போக களை மேலாண்மைன்னு சொல்லும்போது ஒவ்வொரு தடவையும் தண்ணி விடும்போது களை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது இதில் களை வந்துருச்சு அப்படின்னா செடியை போட்டு அமுக்கிடும், மகசூல் இருக்காது. இது மிளகாய் விவசாயத்தை பொறுத்தவரை களை வந்து மேக்ஸிமம் சுத்தமாக இருக்கணும். களை இருக்கிற காடுகளில் வந்து மிளகாய் வந்து மேக்ஸிமம் வராது. ஒரு 25% தான், 100% 25% தான் மிளகாவே சாகுபடி எடுக்க முடியும். காடு சுத்தமாக களை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் மிளகாய் வந்து வரும். அப்படி பார்க்கும்போது களை மேலாண்மைன்னு சொல்லும்போது இது 6 மாதத்தில் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை களை எடுத்தாலுமே ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சது ஆள் விட்டு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 6000 வந்துடும் ஒரு ஏக்கருக்கு. இது போக நம்மளே வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு 5000 ஒரு 1000 ரேட்டு கம்மியாக சுருக்கிடலாம். அப்படி சொல்லும்போது 6 மாதத்துக்கு குறைஞ்சது களைக்கு மட்டுமே 30,000 செலவாயிரும். எப்படி பார்த்தாலும் இந்த மிளகாய் விவசாயம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எடுக்கும்போது குறைஞ்சது ஒரு 60,000 70,000 செலவு மட்டுமே வந்துடும். ஆனால் இதோட ஈல்டு வந்து ஒரு ஒரு ஏக்கரில் வந்து ஒரு 7 குண்டால், ஆவரேஜ் 7 குண்டால், அதிகபட்சம் 10 குண்டால் இந்த மாதிரி வந்தாலும் ஒரு குண்டால் வந்து 14,000 போச்சு அப்படின்னாலும் கட்டுப்படி ஆகாது இது வந்து. ஆனால் இதையும் மீறி இந்த விவசாயிகள் இதை செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சரி மிளகாய் பரம்பரையாக மிளகாய் பயிரிட்டுட்டு வரோம். ஒரு சில வருடங்களே மிளகாய் வந்து 20,000 22,000 வருது. அந்த மாதிரி இந்த வருஷமும் வந்துடாதா அப்படின்னு சொல்லி தான் மிளகாய் விவசாயம் வந்து செய்துட்டு வரோம். ஆனால் இந்த வருஷம் 2024 இந்த வருஷம் வந்து டிசம்பர் மாதம் மழை அதிகமாக பெய்த காரணத்தினாலும் இது போக மிளகாய் வந்து சாகுபடி வந்து அதிகமாக செய்தார்கள். ஆனால் மிளகாய் வந்து அதிகமாக மழை பெஞ்சதுனால செடியெல்லாம் அழுகி போய் வேர் அழுகி போய் அந்த இதை எல்லாமே உழுது போட்டுட்டு மாற்று வகை விவசாயத்துக்கு வந்து எங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சாத்தூர் தாலுகாவில் உள்ள பகுதி விவசாயிகள் வந்து மாற்று விவசாயத்துக்கு போயிட்டார்கள். அதையும் மீறி ஒரு சில விவசாயிகள் அந்த மிளகாயை பயிரிட்டது பின் அந்த மழையும் தாங்கி அதையும் மீறி வந்த விவசாயிகளுக்கு சரியான விற்பனை விலை அமையவும் இல்லை. தற்போது இன்றைக்கி காலகட்டத்தில் 2024 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி காலகட்டத்தில் சாத்தூர் மார்க்கெட்டு, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மார்க்கெட்டில் 14,000 சுமாரான வத்தல், சாத்தூர் சம்பா ரகம் 16,000 வந்து நல்ல திரட்சியான வத்தல் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த விலை என்பது விவசாயிகளுக்கு 100% நட்டம் தரக்கூடிய ஒரு விலை தான். இருந்தாலும் இது வேறு வழி இல்லாமல் இந்த ரேட்டுக்கு வந்து விவசாயிகள் நட்டமானாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் விலையை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் மார்க்கெட்டில் வந்து 140 போகிறது வந்து மக்களுக்கு சேல்ஸ் ஆகும்போது பலசரக்கு கடையில் வந்து 300 320 தான் சேல்ஸ் ஆகுது. ஆனால் என்னன்னு தெரியல, விவசாயிகளுக்கு மட்டும் நட்டம் வரக்கூடிய மாதிரி வியாபாரிகளை வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் போன வருஷம் நிலவரம் வந்து சாத்தூர் சம்பா வந்து இந்த மிளகாய் வத்தலுக்கு வந்து 20,000 20 to 22,000 வரைக்கும் வந்துச்சு. அதை எதிர்பார்த்து இந்த வருஷம் விவசாயிகள் அதிகமாக சாகுபடி செய்தார்கள். ஆனால் விலை வந்து போதுமான விலை கிடைக்கவில்லை. ஆனால் இந்த வருஷம் இந்த ஒரு ஏக்கரில் பயிரிட்ட மிளகாயும் மேக்சிமம் வந்து லாபம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏதோ வேலை இல்லாத பிரச்சனைக்கு இந்த விவசாயம் பார்க்குறோம் என்ற முறையில் தான் இந்த தொழிலே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பூ வந்து பார்த்தா தெரியும். இது வந்து இப்போ ஏப்ரல் மாதம் பேஞ்ச மழையில்
இந்த பூ வந்து திரட்சியாக இருக்குது. இந்த மாதிரி பூ வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து பூ வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துச்சு அப்படின்னா கொஞ்சம் 1 குண்டால் 2 குண்டால் கூட வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு லாபமாகவே இருக்கும். ஆனால் இந்த இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா பழம் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில சாஞ்சிக்கிட்டு இருக்க செடியில் மிளகாய் பழம் வந்து அதிகமாக இருக்கும். இதே நட்டமாக நின்றுக்கிட்டு இருக்க செடியில் வந்து காய்ப்பு திறன் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு தொழில்நுட்பம். சாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து காற்றோட்டம் வந்து கம்மியாகவும், பனி விழுகிற காலகட்டத்தில் வந்து பனி அதிகமாக தாக்காததுனால அதில் காய்ப்பு திறன் அதிகமாக இருக்கும். இது வந்து மிளகாய் வந்து குளிர் பிரதேசத்தில் வந்து மேக்ஸிமம் இந்த ரகம் வந்து வராது. இது வந்து வெயில் அதிகமாக இருக்கணும், அதே நேரத்தில் ஈரப்பதமும் சீரான அளவு இருந்துச்சு அப்படின்னா இந்த சம்பா ரக மிளகாய் வந்து நல்லாவே பயிர் வரும். ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து இதோட செடியின் உயரம் வந்து தரையிலேருந்து பார்க்கும்போது ஒரு 3 அடி 4 அடி உயரத்துக்கு வரைக்கும் வரும். ஆனால் உயரமான செடிகளில் வந்து காய்ப்பு திறன் வந்து ஒரு செடியிலேயே 1 கிலோ 1.5 கிலோ வரைக்கும் கூட ஒரு சில செடிகளில் வரும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செடி வந்து குறைஞ்சது ஒரு 3 அடி இருக்குது. இதோட காய்ப்பு திறன் என்பது அதிகமாகவே இருக்குது. ஆனால் எல்லா செடியிலையும் இந்த மாதிரி மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் எல்லா செடியிலையும் இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நோய் தாக்குதல், மழையின் அளவு சீரான அளவு, இந்த மாதிரி கால சூழ்நிலைகள் என்பது எல்லாமே சரியாக அமைந்து வந்தால் மட்டும்தான் இந்த மிளகாய் சாகுபடி என்பது மிகவும் வெற்றிகரமாக சாகுபடியாகும். ஆனால் இதில் வந்து விதைப்பிடிப்பு, அதாவது மிளகாய் வத்தலில் வந்து இந்த சம்பா ரகத்தில் உள்ள விதை வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். அடர்த்தியாக இருக்கிறதுனால இதோட வெயிட் வந்து மேக்ஸிமம் மித்த ரகத்தை கம்பேர் பண்ணும்போது வெயிட் வந்து போதுமான அளவில் இருக்கும். இதில் வந்து ஒரு சில செடி வந்து மிக உயரமாகவும், ஒரு சில செடி என்பது மிக குட்டையாகவும் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த டிசம்பர் மாதம் பெய்த பெரிய மழையினால தான். இந்த மழை என்பது தூத்துக்குடி, தென்காசி அந்த பக்கம் மிகவும் அதிகமான மழை. விருதுநகர் மாவட்டத்தில் வந்து அதில் அங்கிட்டு பெய்த மழையை விட இங்கே கொஞ்சம் அதில் ஒரு 70-80% பெய்தனால அந்த மழையில் வந்து அந்த செடிகள் வந்து சாஞ்சிடுச்சு, அந்த மழை தண்ணி கெட்டினதில். ஆனால் இந்த செடிகள் என்பது ஒரு நாள் இல்லை 2 நாளைக்குள்ளே அந்த தண்ணியை வெளியேற்றினால சாய்ந்த கண்டிஷனில் அந்த செடி வந்து உயிர் பிழைச்சிருச்சு. இல்லைன்னா இந்த செடியும் அழுகியிருக்கும், தண்ணியில் விழுந்து அழுகியிருக்கும். ஆனால் இவ்வாறு மிக கடுமையான வெப்பநிலை, இந்த கால சூழ்நிலை, மழையின் தன்மை இதெல்லாம் தாண்டி தான் இந்த விவசாயம் என்பது இங்கே செய்யப்பட்டு வருகிறது. கவர்மெண்ட்டு தரப்பில் இந்த விவசாயத்துக்கு வந்து பெரிய ஒரு மானியமோ இல்லை ஒரு உதவிக்கரமோ மேக்ஸிமம் இந்த மாதிரி சேதாரமாகும்போது சேதாரமானதுக்கு வந்து நஷ்டஈடோ கவர்மெண்ட்டு தரப்பில் கிடைக்கல. இது போக வந்து எங்கள் சுற்றுவட்ட பகுதியில் வந்து இந்த சாத்தூர் தாலுகாவில் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமும் இங்கே உள்ள விவசாயிக்கு சரியாக வந்து சேரவில்லை. ஒரு சில விவசாயிகளுக்கு அந்த சாத்தூர் தாலுகாவில் உள்ள ஆஃபீஸர்கள் உதவி வந்து நாடினாலும் அவர்கள் சரியான ஒத்துழைப்பு வழங்கவும் இல்லை. இங்கே இந்த மிளகாய் செடியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிறிய மிளகாய் செடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காய்ப்பு திறனை பொறுத்தவரை எல்லாம் சீராக தான் இருக்கும். இதுபோக சாய்ந்தாலும் மிளகாய் செடியில் வந்து காய்ப்பு திறன் என்பது மேக்ஸிமம் போதுமான அளவுக்கு வந்துடும். ஆனால் அந்த இலையில் மஞ்சள் கலர் வருது பார்த்தீங்களா, அது வந்து அந்த பனியின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த மஞ்சள் கலர் இருக்குது. ஆனால் அந்த மஞ்சள் கலர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இதை விட காய்ப்பு திறன் இன்னமும் அதிகமாகவே வர்றதுக்கு வாய்ப்பு மிக அதிகம். ஆக மொத்தம் மிளகாய் விவசாயம் என்பது காலநிலைகள், மழை சூழ்நிலை, இதுபோக காடில் வந்து களைகள் முளைக்கிறது, இதெல்லாமே நமக்கு சாதகமான முறையில் இருந்தால் மட்டுமே இந்த மிளகாய் விவசாயத்தை செய்ய விவசாயிகள் செய்வார்கள். அப்படி களைகள் கட்டுப்படுத்த முடியவில்லை, இல்லை காடில் வந்து உர மேலாண்மை அதிகமாக இல்லை அப்படின்னா இந்த மிளகாய் விவசாயம் செய்யாமல் இருப்பதே நல்லது. இந்த இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மகசூல் இருக்காது. இதில் கிட்டத்தட்ட இந்த சிறிய மிளகாய் செடியில் வந்து காய்ப்பு திறன் அதிகமாகவே இல்லை. இந்த இடம்லாம் தண்ணி தேங்கின இடம், அதனால தான் ஏதோ
பேருக்கு ஒரு ஒரு செடியில் வந்து ஒரு 4 காய் 5 காய் இப்படி தான் இந்த மிளகாய் வந்து இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏக்கரில் வந்து 5 குண்டால்லேருந்து ஒரு 10 குண்டால் கம்பல்சரி எடுக்கலாம்ன்ற மைண்ட் செட்டோடலாம் இந்த விவசாயம் வந்து பார்த்தா இந்த விவசாயம் வந்து பிரியம் இல்லாமல் தான் இருக்கும். ஏதோ விவசாயத்தை நேசிக்கிறோம், விவசாயம் காலங்காலமாக விவசாயம் பார்க்குறோம் என்ற ஒரு முறையில் தான் இந்த விவசாயம் செய்கிறாப்புல இருக்குது. ஆனால் நோய் தாக்குதல் என்பது இந்த வருஷம் எவ்வளோ தான் மருந்து அடித்தாலும் நோய் தாக்குதல் என்பது கட்டுப்படுத்தவே முடியலை. இது போக அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்து இல்லை அதிகமாக உரங்கள் கொடுத்துட்டாலும் செடி வந்து இறப்பு விகிதம் அதிகமாகிறது. ஆக செடிகள் இறக்காமலும் மண்ணுக்கு சேதாரமாகாமலும் இந்த இலைகள் வந்து கருகல் நோய் இதுபோக பூஞ்சான் நோய் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் சீரான அளவில் தான் மருந்துகளும் உபயோகப்படுத்துகிறாப்புல இருக்கிறது. அதையும் மீறி ஒரு சில செடிகளில் வந்து அந்த மஞ்சள் கலரில் இல்லை சுருட்ட நோய் வந்துருச்சு அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறது மிகவும் சவாலான காரியமாகவே இருக்கிறது. சவாலான காரியமாக தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து மேக்ஸிமம் இந்த வருஷத்தை பொறுத்தவரை விவசாயம் இந்த மிளகாய் விவசாயம் என்பது மிகவும் சாதகமான சூழ்நிலையில் இந்த வருஷம் இல்லை. இந்த வருஷம் ஆனால் வருங்காலங்களில் எப்படி இருக்கும் என்பது வந்து சொல்ல முடியாது இந்த மிளகாய் விவசாயத்தை பொறுத்தவரை. ஆனால் இந்த சுருட்ட நோய் என்பது எவ்வளோ மருந்து அடித்தாலும் இந்த சுருட்ட நோய் என்பது போகவே மாட்டுது. ஆனால் வெயிலின் தாக்கம் வந்து இந்த ஏப்ரல் மாதம் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த சுருட்டை போக மாட்டுது. இது போக அந்த இலையில் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இலை வந்து ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்கணும். ஆனால் இந்த இலையில் அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதும் போக மாட்டுது. ஆக்சுவலாக இந்த மஞ்சள் கலர் என்பது ஒரு செடி நட்டு ஒரு 3 மாதத்துக்கு பிறகு காய்ப்பு திறன் வந்து ஒரு 5 மாதம் வந்து பழங்கள் அறுவடை செய்து பின்னர் தான் இந்த மஞ்சள் கலர் வந்து அந்த 6வது மாதம் செடியை பிடுங்கி போடும்போது அந்த மஞ்சள் கலர் என்பது வரும். அப்போ தான் அந்த செடி வந்து நாங்கள் பிடுங்கிறதுக்கு, அதாவது அந்த செடியை அழிக்கிறது, விவசாயம் முடிஞ்சு அழிக்கிறதுக்கு தயாரான கண்டிஷன் வந்து அந்த மஞ்சள் கலர் வந்தோடனே. ஆனால் இந்த வருஷம் என்னென்னா 3வது மாதம், அதாவது காய்ப்பு திறனும் காய்களும் பூ ஃப்ளவர்ஸு வரும்போதே இந்த மஞ்சள் கலர் வந்து வந்துடுது. இப்போ இந்த ஃப்ளவர்ஸை பார்த்தா தெரியும், இதில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து 3ஆம் மாதம். ஆனால் அந்த மஞ்சள் கலர் இருக்கிறதுனால ஃப்ளவர்ஸ் வர்றது என்பது கொஞ்சம் குறையும். அப்படி குறையிறதுனால அது வந்து மகசூலையும் பாதிக்கும். மகசூலை பாதிக்கிறதுனால விவசாயிகளுக்கு வந்து அதில் போட்ட காசை எடுக்கிறதோ இல்லை அதை லாபகரமாக அந்த செடியை கொண்டுட்டு வந்து விவசாயம் பார்க்குறதோ மிகவும் சவாலான காரியமாகத்தான் இருக்கும். ஆனால் அதையும் மீறி இந்த மஞ்சள் கலரை குறைக்கிறதுக்கு இந்த பச்சை இலை சுருட்டல் நோய், பூஞ்சிகள் நோய் இதெல்லாம் இருந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம என்னதான் மருந்து அடித்தாலும் இயற்கை வந்து சப்போர்ட் செய்து இயற்கையை பார்த்து அந்த சுருட்டெல்லாம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த வருஷம் மட்டும்தான் போதுமான மகசூல் வந்து எடுக்க முடியும். ஆக மொத்தத்தில் இந்த விவசாயம் என்பது மிளகாய் விவசாயம் என்பது அந்தந்த வருஷங்களில் பெய்யக்கூடிய மழை அண்டு வெயிலின் தாக்கம், பனியின் தாக்கம் இதோட அளவுகளை வைத்து தான் அந்த வருஷத்தில் மிளகாய் சாகுபடி அதிகமாக இருக்கிறதோ இல்லை குறைவாக இருக்கிறதோ நிர்ணயிக்க முடியும். ஆனால் இந்த வருஷம் மழையின் தாக்கமும் அதிகமாக இருந்தது. மிளகாய் சேதாரமும் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் விலை மட்டும் அதிகமாகவில்லை. அது என்ன காரணம்னு தெரியவில்லை. இதுபோக அதர் ஸ்டேட் ஆந்திராவிலேருந்து வத்தல் அதிகமாக வருதோ இல்லை இங்கே உள்ள வியாபாரிகள் வந்து விலையை வந்து கட்டுக்கு வைத்திருக்கிறதாண்டி விலை கம்மியாக வச்சுருக்காங்களோன்னு தெரியலை. ஆனால் விலை என்பது போதுமான அளவுக்கு வந்து இந்த வருஷம் வந்து மிளகாய் சாகுபடிக்கு வந்து போதுமான விலை வந்து கிடைக்கல. ஆனால் குறைஞ்சது வந்து மிளகாயை பொறுத்தவரை ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு 20,000 ஒரு குண்டால் 100 கிலோ வந்து 20,000 ஒரு கிலோ வந்து 200 ரேட்டுக்கு இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு காலகட்டத்திலையும் மிளகாய் விவசாயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஆனால் இப்படியே போச்சு அப்படின்னா வருங்காலத்தில் மிளகாய் வந்து ஒரு 400 வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விவசாயிகள் என்பது தொடர்ந்து நட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது போக செயற்கையை பயன்படுத்தி அதர் ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய மிளகாய் வத்தல் என்பது காரம் கம்மியாகத்தான் இருக்கும்.
இந்த சாத்தூர் மிளகாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மித்த மிளகாய் வந்து ஒரு ஒரு 4 மிளகாய் சேர்க்குறோம் அப்படின்னா இது ஒரு 2 மிளகாய் சேர்த்தாலே காரத்தன்மை உரப்பு வந்து மிக அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சாத்தூர் மிளகாய்க்கு வந்து மதிப்புமிக்க மிளகாய் வந்து இங்கே சாகுபடி செய்கிறதுக்கு பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான காலநிலைகள் இதை தாண்டி தான் இந்த மிளகாய் வந்து மகசூல் செய்யப்படுகிறது. அதையும் தாண்டி எவ்வளவோ மகசூல் செய்து வந்தாலும் ஒரு ஏக்கரில் 10 குண்டால் என்பது கடந்த 10 வருஷத்துக்கு முன்னெல்லாம் ஒரு ஏக்கரில் 10 குண்டால் என்பது சர்வசாதாரணமாக எடுப்போம். ஆனால் இப்போலாம் 10 குண்டால் எடுக்கிறது என்பது மேக்சிமம் அரிதாகிவிட்டது. அப்படி தான் இந்த மிளகாய் விவசாயம் என்பது தற்போது கடந்த ஒரு 5 வருடங்களாக தொடர்ந்து பராமரித்து வருஷம் செயல்படுத்தி வருகிறோம். இந்த மிளகாய் என்பது கோடை காலங்களில் மகசூல் ஆரம்பித்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் வந்து இதோட மகசூல் முடிந்துவிடும். ஆனால் இந்த மிளகாயை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செடியில் வந்து குறைஞ்சது ஒரு 100 மிளகாய் வரைக்கும் ஒரு சில வருடங்களில் நன்றாக காய்த்திருக்கும். ஆனால் ஒரு சில வருடங்களில் ஒரு செடியில் வந்து குறைஞ்சது ஒரு 15-20 மிளகாய் இருக்கிறது ரொம்ப அரிதாகிவிடும். இதில் வந்து வேர்ப்புழுலாம் விழுவும். வேர்ப்புழு விழுந்துருச்சு அப்படின்னா மேக்சிமம் அதை உடனே சரி பண்ணலை அப்படின்னா அந்த வேர்ப்புழு என்பது மேக்சிமம் அனைத்து செடிகளையும் விழுந்து மகசூலை இன்னமும் குறைத்து விட்டுரும். அதாவது ஒரு ஏக்கர்லேயே குறைஞ்சது ஒரு குண்டால் எடுக்கிறதே பெரிய சவாலாகி விடும். இந்த வருஷம் அநேக விவசாயிகள் வந்து மேக்சிமம் பயிரிட்டு 2 மாதங்களை வளர்த்து இந்த மழையின் தாக்கத்தினால் அந்த பயிரிட்டதை வந்து 100% அழித்து விட்டார்கள். அவ்வாறு அழித்துவிட்ட காரணத்தினால் இந்த வருஷம் மிளகாய் விவசாயம் வந்து ரொம்பவும் கவலைக்குரிய விவசாயமாக தான் இந்த வருஷம் இருக்கிறது 2024. ஆனால் இந்த சம்பா வத்தலுக்கும் குண்டு வத்தலுக்கும் கம்பேரிசன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லும்போது குண்டு வத்தல் என்பது மானாவாரி நிலங்களில் விதைக்கப்படுகிறது. அது வந்து இதை விட இந்த வத்தல் ஒரு குண்டாலை விட அது வந்து மேக்ஸிமம் ஒரு 5000 ரூபா கூட போகும். ஆனால் இது வந்து அது காரத்தன்மையை பொறுத்தவரை அந்த குண்டு வத்தலுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். அது வந்து உருண்டையாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் டிஃப்ரென்ஸு. இதுபோக காரத்தன்மை எல்லாமே ஈக்குவல் தான். ஆனால் இந்த சம்பா பயிரிடுறதுக்கு வந்து மேக்ஸிமம் மானாவாரியில் வந்து பயிரிட்டால் அந்தளவுக்கு மகசூல் வரும் என்பது கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனால் இதுக்கு வந்து நீர்ப்பாய்ச்சல் தேவைப்படும். மானாவாரியில் பயிரிட்டோம் அப்படின்னா சம்பா வந்து மேக்ஸிமம் மழை அந்த அந்த பூ பூக்கும்போது அந்த காய்ப்புத்திறன் வரும்போது ஒரு மழை லேசாக ஈரத்தன்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மானாவாரியிலும் சிறந்த மகசூல் தான் இந்த சம்பா என்பது. இந்த விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், அப்புறம் எட்டயபுரம் அந்த ஏரியா விளாத்திக்குளம் பகுதியிலலாம் மானாவாரியிலையும் இந்த சம்பா மிளகாய் வத்தல் வந்து பயிரிடப்படுகிறது. குண்டு மிளகாய் வத்தலும் பயிரிடப்படுகிறது. ஆனால் மானாவாரியில் பயிரிடப்படுற மிளகாய் என்பது கொஞ்சம் மகசூல் வந்து பொதுவாகவே அதிகமாகத்தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மானாவாரியில் வந்து அந்த அந்த நிலம் வந்து 6 மாதம் வெயில்லையும் உழவு போட்டு வெயிலில் சும்மாவே இருக்கும். அந்த மழை காலங்கள் வரும்போது வருஷத்துக்கு ஒரே ஒரு வெள்ளாமை தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கனால அந்த மானாவாரியில் அந்த செடிக்கு தேவையான சத்துக்கள், அந்த செடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். இது போக வந்து மண்ணில் வந்து பூஞ்சைகள் தாக்குதல், மற்ற நோய் கிருமி தாக்குதல் எல்லாமே அதோட வைரஸ் தொற்றுகள் இல்லாதனால அந்த மானாவாரியில் இருக்கிறது வந்து அதாவது நீர்ப்பாய்ச்சல் பகுதியில் வரக்கூடிய மிளகாய் வத்தலை விட மானாவாரியில் வரக்கூடிய குண்டு மிளகாய் வத்தலோ இல்லை சம்பா மிளகாய் வத்தலோ அதோட ஈல்டு என்பது அதிகமாகவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீர்ப்பாசன முறையில் வரக்கூடிய மகசூலை விட மானாவாரியில் வரக்கூடிய மகசூல் என்பது அதிகமாக தான் இருக்கும் கடந்த காலங்களில் பொறுத்தவரை. இதன் மூலம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கும் மக்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் மிளகாய் விவசாயம் என்பது மிகவும் சவாலான ஒரு விவசாயம். இந்த மிளகாய் விவசாயம் என்பது அதிக வருமானம் தரக்கூடிய விவசாயம் என்றாலும் கொஞ்சம் வந்து தவறு செய்து விட்டால், அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துலேயோ இல்லை உர மேலாண்மையிலையோ இல்லை நீர்ப்பாசல்லையோ இல்லை மழை அதிகமாகவோ பெய்து ஏதோ ஒரு சிறு தவறு நடந்துவிட்டால் முழுவதும் சேதாரமாகிற அளவுக்கு மிகவும் சவாலான ஒரு மிளகாய் விவசாயம். அதனால் எல்லாம் சமாளிக்கக்கூடிய பொருளாதாரம் இருந்தால் மட்டும் அந்த மிளகாய் விவசாயத்தை விவசாயிகள் அனைவரும் செய்ய வேண்டும். மேற்படி இது ஒரு விவசாயம் வந்து செய்து அதுக்கு 50,000 1 லட்சம் செலவு பண்ணதுக்கு பிறகு அதில் நஷ்டம் வந்து அதை தாங்க முடியாத விவசாயிகள் இந்த மிளகாய் விவசாயத்தை பயிரிடாமல் இருப்பது சிறந்தது. இதன் மூலம் மிளகாய் விவசாயத்தில் உள்ள அனைத்து நல்லது
தீமைகள் இதில் உள்ள சவால்களை தெரிந்து இந்த விவசாயம் செய்தால் மிகவும் நல்லது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனது சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனல் வந்து நான் புதுசாக வந்து வீடியோ சேனல் ஆரம்பிச்சிருக்கனால எனக்கு ஆக்சுவலாக சுமாராக தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசி இந்த வீடியோ போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு அதிகமாக இல்லை. இருந்தாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.